கர்த்தராகிய தேவனை நோக்கி கூப்பிடுவோம். பிதாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். எல் எலோஹீம், என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் நீர். உம்முடைய அற்புதமான பிரசன்னம் இந்த நாளிலும் எங்கள் நடுவில் கடந்து வரட்டும். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை நம்புகிற, அறிந்திருக்கிற, அனுபவிக்கிற நாங்கள் இந்த நாளிலே தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டபடியும் விளங்கப்பட்டபடியும் கர்த்தராகிய தேவன் இம்மானுவேலராய் எங்களுக்காக பிதாவின் சித்தப்படி இந்த பூமியில இறங்கி மனிதராகிய எங்களுக்கு இடையில் வாசம் பண்ணும்படி, எங்களுடைய வாழ்வை மாற்றும்படி, மனித ரூபத்தில் வெளிப்பட்ட நாளாக நாங்கள் இந்த நாளை கொண்டாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு மனதோடு கடந்து வந்திருக்கிறோம். முழு மனதோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிப்பதாக. வாய் திறந்து எல்லோரும் ஸ்தோத்தரிப்போம், நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவருக்கு நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் வெளிப்படட்டும். உம்முடைய ஆளுகை எங்களிடையிலே கிரியை நடப்பிக்கட்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஜெனிப்பிக்கிற வல்லமை, ரட்சிப்பின் வல்லமை, ஆளுகையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவில்லாமல் கடந்து வரட்டும். நீர் எழுந்தருளும். இந்த நாளில் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களின் நிமித்தமாய் பலவிதமான செயல்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆசீர்வதி, டீச்சர்ஸை ஆசீர்வதி. இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் அனைவரையும் நம்முடைய நாமத்தின் நிமித்தம் வந்தபடியால் ஆசீர்வதி தருள். தேவ பிரசன்னம் முழுவதும் ஆளட்டும், நடத்தட்டும், காக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படும். தொடர்ந்து நீர் கிரியை செய்யும் அந்நிய ஆவிகளுடைய ஆட்சி அதிகார வல்லமைகள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்பட்டு போகட்டும். கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழாய் தாழ்த்தப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், இரட்சகருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். வானோர், பூதளத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய நாவும் அறிக்கையிட, முழங்கால்கள் முடங்க உயர்ந்திருக்கிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். பெரிய காரியங்களை செய். ஒவ்வொருடைய வாழ்வில் அற்புதம் செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு கர்த்தருடைய நாமத்தை களிகூறுதலோடு மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் தந்த கிருபைகளின்படி இந்த ஊழியத்தினுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், டீச்சர்ஸ் அனைவரும் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக தங்களுடைய கிரியைகளை விளங்க பண்ணுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆயத்தமாயிருப்போம். தொடர்ந்து நாம் ஜெபித்து கர்த்தர் தருகிற நன்மைகளோடு திரும்பி போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக முதலாவது நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் சிறார்கள். Everything
தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர் என்பதை பாடல் மூலம் வெளிப்படுத்த வருகிறார்கள் நமது மாணவியர். Fails me, and all my days have been held in your hands. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Your voice, you have led me through the fire in darkest night. You are close like no other. I know you as a father. I know you as a friend, and I have lived in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down and surrender now, I give you everything. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down and surrender now, I give you everything. Your goodness is running after, it's running after me. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I'm gonna sing of the goodness of God. God, you have been faithful through all my life. அடுத்ததாக கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்ற மகிழ்ச்சியை நம்மோடு நடனம் மூலம் பங்கிட வருகிறார்கள் பாய்ஸ்.
தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. அழகை அதிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட. நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். இப்போது நாம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக வழங்கப்படும் தொகுப்பினை காணலாம். காலை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையில் ஞாயிறு ஆராதனை நடைபெறுகிறது. கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி அதைத் தொடர்ந்து எல்லா ஞாயிறு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சிற்றுண்டி டீ ஸ்நாக்ஸ் வழங்கப்படுகிறது. அதை மகிழ்ச்சியோடு சாப்பிட்ட பிறகு நம்முடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் ஜெபத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கென்றே சிறப்பு நேரம் ஒதுக்கப்படுகிறது. இதில் ஆசிரியர்கள் பிள்ளைகள் தங்கள் தங்கள் திறமைகளை ஆவிக்குரியதாய் வெளிப்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் திறமைகள் விளங்கும்படி ஆண்டின் இறுதியில் வெவ்வேறு போட்டிகள் நடத்தப்படுகிறது.
மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக நம்முடைய ஊழியத்திலிருந்து இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிறு பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சார்பாக சுற்றுலா சென்றிருந்தோம். அங்கு மாணவ மாணவிகள் உற்சாகமாய் தங்கள் தேவனை ஆராதித்தும் பாடியும் நடனங்கள் ஆடியும் மகிழ்ந்தனர். இப்படியாக ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி நித்தமும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளலாம். நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக ஒரே விதமே. இவ்வாய்ப்பு என்பது பூமியில் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிறது. உற்சாகமாய் சேவிப்போமாக. நன்றி. அடுத்தது கோரியோகிராஃபி. விடையறியா காலங்கள், தினம் புரியா நேரங்கள், எந்த நெஞ்சின் ஆழங்கள் தேடி பார்க்கிறேன். விடையறியா காலைகள், தினம் புரியா கவலைகள், வஞ்சனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்கிறேன். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன், கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன், உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். பகலில் தொலைந்தேன் எங்கெல்லாம், இரவின் கரைந்தேன். உன் கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் பழுவாகும். உன் கரங்கள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். போகும் தூரம் எல்லாம் அழகாகும். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன், கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன், உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். உன் கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கரங்கள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். உண்மை என்று நடந்தால் நிலமெல்லாம் நிலவாகும். என் கைகள் நீர் பிடித்தால் போகும் தூரம் அழகாகும். பகலில் தொலைந்தேன் எங்கெல்லாம், இரவின் கரைந்தேன். உன் கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் பழுவாகும். உன் கரங்கள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். போகும் தூரம் எல்லாம் அழகாகும்.
எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். ஓ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நம்முடைய மனமும் இதே போல்தான். தரப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறு எல்லா உலக காரியங்களும் நம் மனதுக்குள் முக்கிய பங்காக இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிடும் போது நாம் கைவிட்ட கிறிஸ்துவை தேடுவோம். அவரோ நமக்கு மறைவாக இருப்பார். நம் வாழ்வை குறித்து உணர்வடைய கடவோம். நன்றி. தொடர்வது டீச்சர்ஸ் ஸ்கிட். என்ன இது? சாயங்காலம் 4 மணி ஆகுது. நான் டீ குடிப்பேன்னு இவளுக்கு தெரியும். இன்னும் எனக்கு டீ தரல. ஏய் லில்லி, சீக்கிரம் டீ கொண்டு வாடி. ஒரே தலைவலியா இருக்கு. உங்களுக்கா தலைவலி? எனக்கில்லா தலைவலி. என் தலைவலி பேரே ஆண்டாளு. என்ன பாக்குறீங்க? அதுதான் என் மாமியாரு. பாட்டி யார் வந்திருக்கா? என் செல்ல குட்டிங்க வந்திருக்கு. நல்ல வேர்த்து இருக்கு. ஆமா பாட்டி. ஸ்கூல்ல நல்ல விளையாடுனீங்களா மக்களே? ஆமா பாட்டி. சரி. ஏ லில்லி, பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள கவனிடி. இது வேற டீ போர்டுன்னு கத்திட்டு இருந்தீங்க. இப்ப இவங்கள பார்த்துதான் அப்படியே பல்ட்டி அடிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தலைவலி எல்லாம் இல்ல. ஏய், ரொம்ப வாய் பேசாதடி. பிள்ளைகளை கவனிடி. ஏய், இவ்ளோ வளர்ந்துருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓடு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. பாட்டி பாட்டி. ஏய், ப்ரொஃபசர் லாரின் என்னென்னமோ பேசுறா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிள்ளைகளை கவனிடி. நான் என்ன பண்ணாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது. என்ன நிம்மதியா வாழ விடுறதே இல்ல. ஏய், ஓடுங்க போங்க. ஐயோ பாட்டி. அந்த வர்றதா என் மகன் நடேசன். நடேசனுக்கு நடைய பாருங்க. சும்மாவா நான் அவனுக்கு நடேசன் பேர் வச்சேன்? அவன் நடந்து வர்றத பார்த்தாலே ராசா மாதிரி தான் இருக்கா. என்னம்மா? இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஹலோ, நான் நடேசன் பேசுகிறேன். ஆமாம், நாளை ஈவினிங் பார்ப்போம். ஓகே. உங்களுக்கு டின்னருக்கு என்ன வேணும்? அம்மா, எனக்கு ஒரு கிரில் சிக்கனும் பரோட்டாவும். உனக்கு? எனக்கும் அதுவே போதும்மா. சரி, நீங்க டீ குடிச்சிட்டு உட்கார்ந்து படிங்க. அம்மா வாங்கிட்டு வரேன். சரியா? சரிம்மா. டேய் அண்ணா, அப்பா ஃபோன் வச்சிட்டு போயிருக்காடா. எடு எடு. ஏய், நம்ம அவெஞ்சர்ஸ் பாப்போமா? பாப்போம் பாப்போம். ஏய், இங்க பாரு, இந்த பைக் எவ்வளோ அழகா இருக்கு. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பைக் தான் எடுப்பேன். போடா, எப்ப பார்த்தாலும் பைக்குன்னு. வேற ஏதாவது மாத்து. வச்சிரு.
நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அம்மா வருது, மம்மி கம்மிங். கிரில் வருது, கிரில் கம்மிங். மணக்குது, ஸ்மெல்லிங். டேய், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு வாங்க. என்ன, எனக்கு பிளேட்ல இருக்க வேண்டிய லெக் பீஸ் அவளுக்கு பிளேட்ல இருக்குது. அது ஏன் பிளேட்ல எல்லாம் இருக்கணும்? விடக்கூடாதே. சாப்பிட்றீங்களா? ப்ரேயர் பண்ணிட்டு தானே சாப்பிட்றீங்க? அதெல்லாம் பண்ணியாச்சு. நாளை சண்டே இல்ல, சர்ச்சுக்கு போனோம். காலையில் 7:30 எழும்பி ரெடி ஆகுங்க. அதெல்லாம் வர முடியாது. எனக்கு கராத்தே கிளாஸுக்கு போகணும். என்னால சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாது. என்னால வர முடியாதுப்பா, எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கு. நான் எல்லாம் வர மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாதுடா. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த அப்புறமா பார்க்கலாம். இல்ல அதெல்லாம் முடியாது. அம்மா, என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க படிக்க வேண்டிய காலத்துல தான் ஒழுங்கா படிக்கல. அவங்களையாவது போய் படிக்கட்டும். நாம நாளைக்கு சர்ச்சுக்கு போலாம். அவங்க அப்புறமா சர்ச்சுக்கு வருவாங்க. எதோ சொல்லி என் வாயை அடைக்க பார்க்குற. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் விருப்பம். இது எங்க போய் முடியுதோ? தங்கச்சி, அங்க பேர் வெள்ள காக்கா. ஏன் என்னோட லெக் எடுத்த? எப்ப பார்த்தாலும் திருடி தின்றதே உன்னுடைய வேலையை போச்சு. அம்மா பாருங்கம்மா, இந்த பையனை என்னோட லெக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன் அவன் ஆம்பளை புள்ள, அவன் சாப்பிடட்டும். உனக்கு அப்புறமா நான் வாங்கி தரேன். போங்கம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணு இந்த சாப்பாடு வேண்டாம், போடா நீ. நீ போடி. லெக்கும் எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான். மறுநாள் காலை. அம்மா, நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். பிள்ளைங்களை கவனிச்சுக்கோங்க. சரிப்பா, போயிட்டு வாங்க. மாமி, பிள்ளைங்களை டைமுக்கு கிளாஸ் கூட்டிட்டு போங்க. சரி சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஓகே. பாட்டி, என் பேத்தி, என் செல்லம், என் ரசாத்தி, மூக்கு மொழி எல்லாம் என்ன சந்தமா இருக்கு. அப்படியே என் ஞானையாவ மாதிரியே வனஞ்சி வச்சிருக்கு. ஞானையா கிழவி. இந்த ஊர்ல என் பேத்திய போல அழகு யாருண்டு? அம்மா, என் பேராண்டி, நீ எவனுக்கு அடி பண்ணிய கூடாது. எவனுக்கிட்ட இருந்தும் நீ அடி வாங்கிட்டு வரக்கூடாது. அடி கொடுத்துட்டு தான் வரணும். அதுதான் நான் உன்னை கராத்தே கிளாஸ் விடுறது. சரியா? சரி பாட்டி. சரி, வாங்க போலாம். பள்ளி பருவம் முடிந்த பிறகு அப்பா தனியே இருக்காரு. ஒரு பைக்கு வாங்கி கேட்டு பாப்போம். அப்பா, அப்பா. என்னடா சொல்லு. அப்பா, எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கப்பா. என்னது, பைக்கா? ஆமாப்பா. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பைக் வச்சிருக்காங்கப்பா. எனக்கு மட்டும் இல்லப்பாப்பா. ப்ளீஸ்ப்பா, ஒரு பைக் வாங்கி தாங்கப்பா. உனக்கு எப்போ பைக் வாங்கி தரேன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் உனக்கு பைக் வாங்கி தரலாம். அம்மா சொல்லுங்க. என்ன இப்படி நீங்க சொல்றீங்க? நம்ம பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாள்ல, அவன் பையன் கூட பைக்ல உருன்னு போறான். அவனை விட நம்ம பையன் என்ன குறைஞ்சவனா? இப்ப நாம அவனை கவனிச்சாதானங்க நாளைக்கு அவன் நம்மளை கவனிப்பான். அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. ஆமாண்டா நடேசா, அவ சொல்றது சரிதான். டேய், பிள்ளைக்கு உடனே பைக் வாங்கி கொடுடா. என் பேராண்டி பைக் ஓட்டுறத என் காலத்துல நான் பார்க்கணும்.
நான் சொல்றத எல்லாரும் கேட்டுக்கோங்க. பைக் இப்ப வாங்கி கொடுக்க முடியாது. நான் சொன்னதுதான். அப்பா அப்பா அப்பா, என்னடா? எனக்கு ஒரு செல் வாங்கி கொடுங்கப்பா. அப்படியா? அப்புறமா வாங்கி தரலாம். சரிப்பா. சரி செல்லக்குட்டி. ஏய் வாடிங்க. நான் மட்டும் ஏதாவது வாங்கி கேட்டா எனக்கு எப்போ வாங்கி தர தெரியும்னு சொல்லிட்டு நீ கேட்டா மட்டும் சரி மக்களே அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னடிங்க? எனக்கு மட்டும் தான் இங்கே தான், எனக்கு ஒண்ணு இல்லையா? எல்லாம் நீ மட்டும் தானே இங்க புரியுங்க. நீ ஏன் எப்போ அவங்கிட்ட வம்பு கிழக்கிற? போடி போய் தூங்குங்க, ஓட போங்க. எனக்கு புது பைக்கு சாவி. என்ன பண்றான்? அம்மா இங்க வாங்கம்மா. என்னடி வாங்கம்மா, இந்த பையன் தூக்கத்துல என்ன பண்றான்னு பாருங்க, காமெடிய பாருங்கம்மா. ஐயோ, என் பையன் நிலைமை இப்படி ஆயிற்றே. உன் புத்தி எல்லாம் குழம்பி போச்சு. ஊனிலையும் உறக்கத்திலையும் பைக்கு நினைப்பிலே இருக்கிறானே. அப்ப இவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். டேய் ஜான், டேய் எழும்புடா. டேய் ஜான், என் பைக் ஓட்டணுமா? எனக்கு புது பைக். டேய் நீ சொப்பனம் கண்டிருக்கடா, எழும்புடா. அம்மா அம்மா எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கம்மா டேய் ப்ளீஸ். டேய் நீ அத அப்பா கிட்ட கேளுடா. அப்பாட்ட கேட்டம்மா, அவர் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்மா. ப்ளீஸ்மா. இந்த மனுஷனே இப்படிதான்டா, இவருக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த காலத்து பசங்களை பத்தி இவருக்கு என்ன தெரிய போகுது? டேய் நான் உனக்கு வாங்கி தரேன்டா. அம்மா அம்மா எனக்கு ஒரு மொபைல் வாங்கி தாங்கம்மா. சரி நான் உன்னை வாங்கி தரலாம். சரி டேய், இந்த காப்பை நான் உனக்கு தரேன். நீ இதை கடையில கொண்டு கொடுத்து அவளுக்கு ஒரு மொபைல் வாங்கு, உனக்கு பிடிச்ச பைக் வாங்கு, சரியா? ஏய் சரிம்மா, எங்க அம்மா செல்லம்மா. செல்லம்மா. சரி சரி. ஏய் வாடி, எனக்கு பைக் உனக்கு மொபைல். ஏய் போலாமா? சரி அண்ணா. ஏய் ரெடி. டேய் இன்னைக்கு எதுக்குடா பார்ட்டி? ஜான் பைக் வாங்கிருக்கிறான்டா. இன்னைக்கு ஜாலி தான். ரோட காணோமே. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? டேய் அதோ வரேன்டா. சரி நான் வரேன். ஜோன் பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அம்மா அம்மா. ஹலோ அம்மா. டேய் ஜான் எங்கடா இருக்கிற? அம்மா எனக்கு நிறைய ரெக்கார்ட் எழுத வேண்டி இருக்குமா, அதனால நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்கேம்மா. ஓ சரி சீக்கிரம் வா, சரியா? சரி அம்மா, ஒரு 1/2 hourல வந்துருவாம்மா. சும்மா ஃபோன் பண்ணாதீங்கம்மா. சரிடா சீக்கிரம் வா. ஓகேம்மா. தோணான்னு ஃபோன் பண்ணி ஒரு நேரம் இருக்கு. ஊத்துங்க. டேய் ஊத்துடா. டேய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. சரி ஓகே. டேய் ஜான் நில்லுடா. என்னடா? டேய் பிசினஸ் பண்ணலாமடா நம்ம. என்னது பிசினஸா?
ஆமாடா, நீ 5 லட்சம் கொண்டு வந்த போதும். என்னது 5 லட்சமா? ஆமா, பாக்கியெல்லாம் நாங்க நாங்க பாத்துக்கலாம்டா. அது உன்னால முடியும். உனக்கு சிம்பிள் தான்டா. உன்னால முடியும்டா. சிம்பிள் தான்டா. சரிடா, அதான் எங்க அம்மா இருக்காங்க இல்ல, பாத்துக்கலாம். சரிடா, நான் வரேன்டா. பாய்டா. சக்சஸ். லில்லியக்கா யாரு? பக்கத்து வீட்டு லதாக்கா. ஓ, லதாவா? ஆமாக்கா. வா உட்காரு. எப்படி லதா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியலக்கா. இல்ல பரவாயில்ல, நீ சொல்லு. உங்க பையன் இருக்கான்ல, ஒழுங்கா காலேஜ் போறது இல்லையா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு போல இருக்கு. இன்னும் 2 கண்ணால பார்த்தேன்க்கா. ஏய், யார பத்தி என்ன சொல்ற நீ? என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? என் பையன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறியா? அவனை போய் குடிக்காரன்னு சொல்ற? நீ நல்லா இருப்பியா? என் பிள்ளைய பத்தி பேசுற உன் நாக்கு நல்லா இருக்குமாடி? போடி போ. இனிமே இந்த பக்கமே வந்துராத. ஐயோ ஆண்டவரே, இது எனக்கு தேவையா? சீக்கிரமா உங்களுக்கே புரிய போகுது. போடி. அம்மா நிற்காங்க, காசை மேட்ரை கேட்டு பார்ப்போம். அம்மா அம்மா. என்னடா இப்பதான் வரியா? ஆமாம்மா. அம்மா, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா பணம் வேணும்மா. என்னது 5 லட்சமா? அம்மா மெதுவா பேசுங்கம்மா, மெதுவா பேச. அப்பா கேட்டுற போறாதுங்கம்மா. எதுக்குடா உனக்கு? அம்மா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேம்மா. சீக்கிரமா திருப்பி தந்துருவோம்மா. எங்கிட்ட ஏதுடா அவ்வளோ காசு? அதான் அவ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேல்ல, அதுல கொடுமா. டேய், அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா? என்னம்மா, எல்லாம் அப்பாட்ட கேட்டுட்டு தான் பண்ணீங்களா? எங்களுக்கு பைக் வாங்கி தரும்பேன் அப்பாட்ட கேட்டா வாங்கி தந்தீங்க? இல்ல, அதே மாதிரி இது உங்களால முடியும். எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். டேய், அதெல்லாம் என்ன தர முடியாதா? என்னது தர முடியாதா? எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். தர முடியாதுடா. தரலன்னா இனி ஒரு ஜான நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். டேய் போடா, நீ பாத்துக்கலாம். இரவு வேளையில் பணம் கேட்டா பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். 10 பையனை பத்து வச்சிருக்கா. இல்ல, நான் ஒரு பையன் தானே, எனக்கு இவ தர மாட்டாளாம். நான் 5 லட்சம் ரூபா தானே கேட்டேன். அவ சொத்தை எழுத கேட்டேன். மக்களை நீங்களே சொல்லுங்க, நான் என்ன குடிக்காரன்னா? நான் குடிச்சு அழிச்சக்க கேட்டேன். இல்ல, பிசினஸ் பண்ண தானே கேட்டேன். எல்லாம் அவ பொண்ணுக்குன்னு சொத்து வச்சிருக்கா. எனக்கு ஒன்றும் தர மாட்டாளாம். இன்னைக்கு இருக்குது இவளுக்கு. ஏய் லில்லி, எங்கடி இருக்க? வாடி வெளியா. லில்லியா லுல்லியா, வாடி வெளியா. ஏய், இது என்னடா கோலம்? என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா இவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு? என்னடா குடிச்சு தொலைச்ச நீ? இது நானு தெரியுதுல்ல, எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கடி. இதுக்காடா நான் உன்னை பெத்தேன்? என்னைய கேட்டா பத்தா? நான் உன்னை பத்துக்க சொன்னேன். என்னடா பேசுற நீ? இதுக்கா நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அது உன் கடமை. நீ கேட்டதேல நான் இதுக்காடா வாங்கி தந்தேன். இப்ப நான் கேக்குறேன்டி, எதுக்குடி என்ன நீ பெத்த? எனக்கு 5 லட்சம் ரூபாய் தாரி. ஐயோ ஆண்டவரே, நான் இதெல்லாம் என் பார்க்க வேண்டி இருக்கேன் ஆண்டவரே. என் குடும்ப மானமே போச்சுதே. அன்னைக்கே லதா சொன்னா, நான் தான் நம்பல. என் தலையை நான் இனி எப்படி வெளியே காட்டுவேன்? என்னது, உன் தலைய உனக்கு வெளியே காட்ட முடியாதா? அப்ப நானே வெட்டி கொண்டு போய் காட்டுறேன். ஐயோ காட்டு பாவி பயலே, அவளை கொல்லாத. ஏய் கிளவி, பாருங்க, நான் பணம் கேட்டா நீங்க பணம் தர மாட்டீங்களாடி. ஏய் கிளவி, வீட்டுல இப்படியால வளர்த்ததான் உன்னை. ஐயோ, என்ன கொல்லியானே. கடைசி காலத்துல சாவு போற நேரத்துல உனக்கு எதுக்கடி
ஐயோ என்ன ஞானே போட்ட தாலி என்ன பூச்சி கொண்டு போறானே. உனக்கு தேங்க்ஸ். பாட்டி அடிக்கிறேன். வாடி என் தங்கச்சி, எதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி. எல்லாம் உனக்கு உனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு எனக்கு ஒன்றும் தர மாட்டேன். ஏய் போடி போடி எங்க. ஏய் என்னங்கடி சீன் போடுறீங்களா? சீனு. ஏய் நான் கேட்ட பணம் எனக்கு தரல, உங்களை ஒருத்திகளையும் விட மாட்டேன். ஏய் பணத்தை தாடி. நடேசா நீ எல்லாரையும் கொல்ல வேண்டும் நிக்கிற, ஓடி வா. என்னது நடேசனா? நடேசன் என்ன கொம்பு முளைச்சவனா? வர சொல்லடி அவனா. அவன் வந்தா அவனுக்கும் வெட்டுதான். ஏய் கிழவி, முத வெட்டு உனக்கு தாண்டி, விட மாட்டேன்டி உன்ன. ஏய் எனக்கு பணம் வேணும் இப்போதைக்கு. இது மாதிரி நான் திரும்பி வருவேன். வரும்ப எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரல, உங்க ஒருத்தையும் விட மாட்டேன்டி, யாரையும் விட மாட்டேன். எனக்கு என் பணம் வேணும். பணம் தர மாட்டாளாம், தர மாட்டேன். அன்னைக்கு கராத்தைக்கு நான் பார்த்து பார்த்து விட்டனே, இன்னும் என்ன கொல்ல வாரானே. மறுமோளே பாஸ்டர் கூப்பிடு. பேத்தி போன் அடிச்சு கொடு அம்மாக்கு. சரி பாட்டி. சீக்கிரம் கூப்பிடு. அம்மா என்ன அம்மா போனு? ஹலோ. பாஸ்டர், நான் லில்லி பேசுறேன். என் பையன் குடிச்சிட்டு வெட்டுவேன்னு சொல்றான் பாஸ்டர். யாருமா பேசுறது? ஒன்னி பேசு, இல்லைன்னா அழு. பாஸ்டர் நான் லில்லி பேசுறேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓரமா வந்து உட்காருவேன்ல, நான் தான். ஓ நீ அம்மா, சொல்லு என்ன விஷயம்? பாஸ்டர் என் பையன் குடிச்சிட்டு வந்து எங்களை எல்லாம் அடிக்கிறான். வயசான பாட்டின்னு கூட பார்க்காம அவங்களையும் போட்டு அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறான்? 5 லட்சம் வேணும்னு சொல்லி அடிக்கிறான் பாஸ்டர். எதுக்கு அவனுக்கு 5 லட்சம்? அது பிசினஸ் பண்ணணும்னு சொல்றான். நீ இதை தேவன்கிட்ட சொன்னியா? அது இல்ல பாஸ்டர். நான் உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லி இருக்கிறேன், உன் பிள்ளைகள் சின்னவங்களா இருக்கும்போதே தேவனை தேடணும், தேவனை கேட்ட சிக்ஷையில் அவங்கள வளர்க்கணும்னு சொன்னேனே, நீ இதை கேட்டியா? நீ அதன்படி கடைபிடிச்சியா? அது இல்ல பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ உன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த, தேவனை நீ கொடுத்தியா? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் பிள்ளைகளுக்கு தானே நீ முக்கியத்துவம் கொடுத்த. உன் பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் நீ கேட்டா எல்லாம் வாங்கி கொடுத்த. உன் பிள்ளைகள் தானே உனக்கு தேவன். நீ முதல்ல உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா வாழ்ந்தியா? உன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தியா? முதல்ல நீ இதுவரை வாழ்ந்த விதத்தை பாரு. பாஸ்டர் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், அவன் குடி மாறணும்னு. நான் இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையா? அவன் பிள்ளை தானே, அவனை நீயே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. மறுமோள பாஸ்டர் என்ன சொன்னாரு? போன் கட் ஆயிடுச்சு மாமே. ஐயோ இந்த பாஸ்டர் இப்படிதான். நம்ம குடும்ப பாஸ்டர் இருக்காருல்ல, அவரை சீக்கிரம் கூப்பிடு, சீக்கிரம். இவருக்கு எங்க ஏன மனவேதனை புரிய போகுது? நீங்க இன்னும் அறியலையா? இல்ல என்ன? உங்க பையன் நாங்க 3 பேர் சேர்ந்து வெட்டி போட்டாங்களாம். ஏதோ பண தகராறா? என் பையனை வெட்டி போட்டுட்டாங்களோ? நடேசா, நம்ம பையனை யாரோ வெட்டி போட்டிருக்கான். என்னது, நம்ம பையனை வெட்டிட்டாங்களா? ஐயோ, வாங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்.
ஜானோட அப்பா அம்மா யாரு? டாக்டர் நான் தான். ஜான் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாம்மா. எங்களால முடிஞ்சதை பண்றோம், மீதி கடவுள் கையில தான் இருக்குது. டாக்டர் எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, கொஞ்சமாவது என் பேச்சை கேட்டீங்களா? ஆமாங்க, நான் தான் தப்பு பண்ணினேன். நான் உங்களையும் மதிக்கல, தேவனையும் ஒழுங்கா நான் தேடல. உலக பிரகாரமாக தான் நான் வாழ்ந்தேன். என் பிள்ளைங்களையும் அப்படியே வளர்த்துனேன். அவங்களுக்கு அந்த கராத்தையையும் படிப்பையும் தான் முக்கியம்னு நினச்சி கொடுத்தேன். அவங்க கேட்டபடியெல்லாம் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நான் தேவனை வைக்கவே இல்லை, பிள்ளைங்களை வச்சுட்டேன். பாஸ்டர் அன்னைக்கே சொன்னாங்க தேவனுக்கு ஏற்ற சிற்சையில் பிள்ளைங்களை வளர்த்தணும்னு. ஆனால் நான் அதையெல்லாம் அசட்டை பண்ணிட்டு என் பிள்ளைய உத்தமன்னு நினச்சேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் கிறிஸ்துவை பயன்படுத்தி முன்மாதிரியாக அவங்கக்கிட்ட வாழ்ந்துருந்துருக்கணும். அதை பார்த்து அவங்களும் தேவனை அறிகிற அறிவில் வந்திருக்கணும். நான் அதையெல்லாம் செய்யலை. இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சே. ஏசப்பா, நானும் கிறிஸ்துவுக்குள் வளர என் அம்மா எனக்கு முன்மாதிரியா இருக்கல்ல, என் பிள்ளைகளை நான் ஒழுங்கா வளர்க்கலப்பா. இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இப்ப நாம என்னதாங்க பண்றது? நாம் நம்முடைய உண்மை நிலைமையை கர்த்தரிடத்தை சொல்லி, இனி அப்பா உம்மோடு வாழ விரும்புகிறேன். ஏசப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏசப்பா, என்னுடைய அலட்சியமும் என்னுடைய உதாசீனமும் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. நீர் எனக்கு தந்த எல்லா வாய்ப்புகளையும் இழந்துட்டேனே. உம்முடைய அறிவுரையை நான் அசட்டை பண்ணிட்டேனே. நான் உம்முடைய கேட்க எந்த தகுதியும் இல்லை. சீர்கட்டு என் கிரியைகளை மன்னித்தருளும். என் மனமெல்லாம் நீர் வேணும், நீர் மட்டும் வேணும் இயேசுப்பா. இயேசுவே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் அப்பா. தேவனே, நீர் தந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனிதினமும் அனுபவித்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜானுக்கு யோசிக்க முடியாத மிராக்கிள் நடந்திருக்குமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஜானோட கண்டிஷன் பரவாயில்ல. அப்படியா? தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. தொடர்ந்து ஹேண்ட் மைம் பாய்ஸ். Your hidden glory in creation, now revealed in you, our Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us, so Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate
Merry Christmas! தொடர்வது கோலாட்டம்.
அடுத்ததாக கேண்டில் டான்ஸ். For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Of the greatness of his government and peace there will be no end. He will reign on David's throne and over his kingdom, establishing and upholding it with justice and righteousness from that time on and forever. தொடர்ந்து நம்முடைய சிறார்கள் நம்மிடத்தில் ஏதோ செய்தி சொல்ல போகிறார்கள், பார்க்கலாமா? வானுயர்ந்து வளர்ந்து பசும் சோலைகளை உள்ளடக்கி மேக கூட்டம் மலை மோதி கெம்பீர தோற்றமளிக்கும் மலை சிகரங்கள் பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. மெல்லிய ஓசை, இதமான காற்று, ஆர்ப்பரித்து கொட்டும் கடல் அலைகள் மனதிற்கு இன்பம் விளைவிக்கின்றன. கடற்கரை ஓரங்களில் அமைந்திருக்கும் மனிதர்கள் வாழ்கின்ற குடிசைகள். இங்குதான் பச்சை பசைலென காட்சியளிக்கும் மலை சிகரத்தில் 3 மரக்கன்றுகள் நடப்படுகின்றன.
மூன்று மரக்கன்றுகளும் தங்களை குறித்து நினைக்கின்றன. முதல் மரம் தன்னை குறித்து நினைக்கையில், அதோ பாருங்கள், நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நட்சத்திரங்களைப் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிற பொன், வெள்ளி, வைரம் போன்ற விலையேற பெற்ற பொக்கிஷங்களை சுமக்கும் பெட்டியாக நான் மாற வேண்டும். இரண்டாம் மரம் தன்னை குறித்து நினைக்கையில், இந்த மலையண்டையில் பரந்த சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பெரிய பெரிய ராஜாக்களை சுமக்கின்ற பெரிய கப்பலாக நான் மாற வேண்டும். மூன்றாம் மரம் தன்னை குறித்து நினைக்கையில், மக்கள் தங்கள் உலக காரியங்களில் பிஸியாக காணப்படுகிறார்கள். நான் ஒரு உயர்ந்த மரமாக வளர்வேன். என்னை பார்ப்பவர்கள் வானத்துக்கு நேராக தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது என்னை படைத்தவரை நினைப்பார்கள். இவ்வாறு தங்கள் கனவுகளோடு மூன்று மரங்களும் வெயிலிலும் மழையிலும் நன்றாய் செழித்து வளர்ந்தன. காலங்கள் கடந்தன. மரம் வெட்டுகிறவன் இந்த மூன்று மரங்களையும் பார்த்து, ஆஹா, எவ்வளோ பெரிய மரம், மிகவும் கொழுமையா வேற இருக்கு. இதுதான் நமக்கு ஏற்றது. இதையே நம்ம வெட்டிட்டு செல்லலாம், வா. எல்லா மரத்தையும் வெட்டி கொண்டு போன பிறகு மரத்தச்சர்கள் முதல் மரத்தை வெட்டி கொண்டு போய் மாட்டு தொழுவத்தில் மாடுகளுக்கு உண்பதற்கு தேவையான புல், வைக்கோல் போன்றவற்றை வைக்கும் புல்லணையாக மாற்றினார்கள். நான் பொன், வெள்ளி, வைரம் போன்ற விலையேற பெற்று ஜொலிக்கிற பொக்கிஷங்களை சுமக்க வேண்டிய என்னை இப்படிப்பட்ட குப்பையை சுமக்க வைத்து விட்டீர்களே. அப்படி இருக்க ஒரு இரவு வேளையில் ஒரு இளம் பெண் தன் குழந்தையோடு தொழுவத்திற்கு வந்து அந்த குழந்தையை புல்லணையில் கிடத்தினாள். ஒரு நட்சத்திரம் அவளுக்கு வழிகாட்டியது. அப்போதுதான் அந்த புல்லணையாக செய்யப்பட்ட மரம், ஆஹா, நான் அழிந்து போகின்ற பொன்னை சுமக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போதோ பொன்னினாலும் புடமிடப்பட முடியாத சுத்த பொன்னிலும் மேலான பொக்கிஷத்தை அல்லவா நான் சுமக்கிறேன். இரண்டாவது மரத்தை வெட்டி செதுக்கி ஒரு சிறிய படகாக உருவாக்கி மீன் பிடிக்கவும் மக்களை ஏற்றி செல்லவும் பயன்படுத்தினார்கள். நான் பெரிய கப்பலாகி பெரிய பெரிய ராஜாக்களை சுமக்க வேண்டும் என்று நினைத்தேனே, இப்படி ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது ஒருவர் அவரோடு கூட மற்ற சிலரும் கப்பலில் பிரயாணம் பண்ணுகையில் பலத்த காற்று அடித்து கடல் கொந்தளித்தது. அப்போது படகில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை எழுப்பினார்கள்.
அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து தம்முடைய கையை நீட்டி தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையால் அதட்டினார். அமைதலாயிரு. கடல் அமைதலாயிற்று. அப்படியே தன்னோடு இருந்தவர்களையும் பார்த்து, அற்பம் மனிதர்களே, ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? இவற்றையெல்லாம் பார்த்து அந்த படகு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நான் அற்ப மனிதனே அல்ல, என்னில் பயணிக்கிறவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, நித்திய நித்தியமாய் அரசாட்சி செய்கிறவரை அல்லவா நான் சுமக்கிறேன். மூன்றாவது மரத்தை மரத்தச்சர்கள் நீளமான மரத்துண்டுகளாக வெட்டி ஒதுக்கி வைத்தார்கள். உடனே அந்த மரம், என்னை பார்க்கிறவர்கள் என்னை படைத்தவரை தானே பார்க்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் என்னை இப்படி ஒதுக்கி வைத்து விட்டார்களே. காலம் வந்ததும் அந்த மரத்துண்டுகளை சிலுவை வடிவில் இணைத்து ஒருவருடைய தோள் மேல் சுமத்தி அவரை நிந்தித்து கல்லறிந்து காரி துப்பினார்கள். பின்பு அவரை அந்த மரத்துண்டுகளில் அறைந்தார்கள். அவரோ மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். மூன்றாம் மரம் இப்போது என்மேல் அறையப்பட்டவரை நான் அறிந்தேன். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். இப்போது என்னை பார்க்கிறவர்கள் தாங்கள் நித்திய நித்தியமாய் வாழும்படி தங்களுக்காக ஜீவ அப்பமாய் கொடுக்கப்பட்ட தங்கள் நேசரை நினைப்பார்கள். பார்த்தீர்களா? இதே போலதான் நாமும் இப்பூமியில் விதைக்கப்பட்டு இந்த அழிந்து போகிற உலகத்திலே நமக்கு விருப்பமானதை செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய பிதாவோ அழிந்து போகிற பாண்டமாய் நம்மை வனையாமல் மறுபிறப்பு என்னும் கிறிஸ்துவை நமக்கு தந்து அவருக்கு ஏற்ற ஒரு புது பாண்டமாய், அவரை சுமக்கும் ஒரு பாண்டமாய் நம்மை மாற்றுகிறார். நன்றி. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas.
Christmas! கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவடைந்தது. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று சற்று நேரம் ஜெபிப்போம். சொல்லப்பட்ட காண்பிக்கப்பட்ட அநேக காரியங்கள் நமக்கு பலத்த திஷ்டாந்தமாய் எக்ஸாம்பிளாய் சுட்டி காட்டப்பட்டது. பூமியிலே விதைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை தங்களுக்கென்று ஒரு நோக்கத்தோடு வாழும்போது கிறிஸ்துவானவர் அவர்களை சந்தித்து அவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றவர்களாக எந்த மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றாத அநாதி தேவனுடைய திட்டத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக, அதாவது கிறிஸ்துவுக்கு நேராக அவன் தன்னுடைய பயணத்தை தொடரும்படி கர்த்தர் வாய்ப்பை தருகிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டவர்கள். முழு மனதோடு நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளில் நம்மை கடந்து வந்து ஆசீர்வதிக்கும்படி பிறந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்து அற்புதத்தை செய்து அவருடைய மரணத்தினால் உண்டான ரட்சிப்பை நமக்கு தந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் ஜீவனை நமக்குள்ளே செயல்படுத்தி நம்மை புதிய மனிதர்களாய் தேவனுடைய சந்ததிகளாய் வாழ பண்ணுகிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தை ஆளும்படி எல்லாரும் வாய்களதெல்லாம் ஜோமனும். உங்க சத்தம் கேட்கட்டும். கர்த்தருக்கு நேராக தேவனே, இந்த பூமியிலே நீர் தந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். எல்லாரும் கேட்போம். ஆண்டிடத்தில் வாய் திறந்து கேட்போம். ஒரு அப்பா கிட்ட பிள்ளை கேட்கிற மாதிரி கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பூமியிலே தரப்பட்டார். அவரை பெற்றுக்கொண்டு வாழுகிற மனிதன் ஒரு புதிய வாழ்வை பெற்று பூமியிலே சிறந்தவனாய் வாழ முடியும். தேவனோடு நடக்க முடியும். தேவனுடைய சத்தம் கேட்க முடியும். தேவனை பின்பற்ற முடியும். கிறிஸ்து தரப்படுவதற்கு முன்னமே ஆபிரகாம் என்கிற மனிதன் தேவனால் தரிசனம் பெற்று தேவனை பின்பற்றுகிறவனாய் தேவனை விசுவாசத்தினாலே தான் எங்கே போகிறேன் என்று அறியாதிருந்த இடத்திற்கும் தேவனோடு போனான். அவர் அவனை நடத்தி இந்த பூமியிலே அநேகமாயிரமாய் லட்சங்களாய் கோடிகளாய் பெருக பண்ணி இன்று வரைக்கும் கிறிஸ்து என்கிற ஈடு இணையில்லாத ஒரு சந்ததியை இந்த பூமியிலே பிறப்பிக்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் அவன் அனைவருக்கும், விசுவாசமுள்ள அனைவருக்கும் தகப்பன் என்கிற பட்டத்தை பெற்றான். இந்த நாளில் நம்முடைய வாழ்வை கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்ததாய் மாற்றும்படி யாவரும் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து ஜோமனும் ஏசப்பாவை கூப்பிடுவோம். நீர் எனக்காய் பிறந்தவர். பிறந்ததை கொண்டாடுவதில் அல்ல மேன்மை, அதை நம்முடைய வாழ்க்கையின் கொண்டாட்டமாய் மாற்றுவது. மனதுக்குள்ளது கொண்டாட்டமாய் மாறட்டும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற கட்டுகள் மாற்றப்பட, ரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக, சமாதானம் உண்டாக. பணமோ உறவுகளோ இச்சைகளோ பொருட்களோ தராத ஒரு விலையேறப்பெற்ற மகிமையான சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஜீவன் கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு உண்டாக வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவரே, இப்பொழுதே என்னை தொட்டருளும், என்னை தொட்டருளும். வாய் திறந்து கேட்போம். இயேசுவே, இயேசுவை கூப்பிடும். நமக்காக வந்தவர், நமக்காக வந்தவர், நமக்காக வெளிப்பட்டவர். எனக்காக வந்த நீர் என்னை தொட்டு ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இப்பொழுதே, இப்பொழுது அற்புத வல்லமை என்மேல் கடந்து வரட்டும். எல்லா வாயும், எல்லா பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் கேட்போம். உண்மையாக என்னை தொட்டு ஆசீர்வதியும் என்று உண்மையாய் கூப்பிடுகிற அனைவருக்கும் பதிலளிக்கிற கர்த்தர் அவர், பதிலளிக்கிற தேவன்.
கூப்பிடுவது உண்மையானால் முழு சிந்தையோடு தேவனை கூப்பிட்டான். தேவனுடைய அற்புத வல்லமை இன்று உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும். ஆவியானவருடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினால் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா, எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கிற தேவனால், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர், எந்த மனிதனுடைய வாழ்வையை மாற்றுகிறவர், ஆவிக்குரியதாய் மாற்றுகிறவர், ஆவியினாலே பிறப்பிக்கிறவர், ஆவியினாலே விடுவிக்கிறவர், ஆவியானவராலே ஜெனிப்பிக்கிறவர். என்னை ஜெனிப்பித்தருளும். கேட்போம், ஜெனிப்பித்தருளும். உள்ளத்தில் ஒரு மாறுதல், உள்ளான மனிதனில் ஒரு மாறுதல். இயேசுவின் நாமத்தினால் நம்பிக்கை இல்லாத உலகத்தில், நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீர் ஒருவரே நிரந்தரமான சொத்து. நீர் ஒருவரே என்றென்றைக்கும் இருக்கிறவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், துவக்கமும் முடிவுமானவர். நீர் ஒருவரே அல்பா ஒமேகா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அற்புத பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினால் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர் மேலும் இறங்கி. ஹல்லேலூயா. அனைவருக்குள்ளும் கர்த்தருடைய கிருபை, ஒவ்வொருடைய ஆவியாத்தும சரீரத்தையும் சந்திக்கிற கிருபை, மனதை புதிதாக்கும். கேட்கலாம். என் மனதில் இருக்கிற எல்லா விதமான எண்ணங்களை பார்க்கலாம். நீர் பெரியவராயிருந்து உம்முடைய எண்ணத்தை நிலை நிறைவேற்றும். மேலான ஒரு ஆசீர்வாத வாழ்வை, மேலான அந்தஸ்துள்ள வாழ்வை எனக்கு தாரும் என்று மனதார கேட்ப ஆண்டவரிடத்தில். தேவனே, பூமியில் உண்டான எந்த நன்மைகள் இருந்தால் நீர் என்னோடு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை அப்பா. மனிதர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் கைவிடுவார்கள், மறப்பார்கள், எங்களுக்கு ஏற்றவர்களாய் இருக்க மாட்டார்கள். அது பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகள் கூட எங்கள் மனதிற்கு ஏற்றவர்களாய் இருக்க மாட்டார்கள். அவனிடத்தில் உண்மையா ஜெபிப்போம். எந்த மனிதனாலும் கூட நீரோ எங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றும். நீர் என்றும் எங்களோடு இருக்க வல்லவர், எங்களோடு இருக்க வல்லவர். உமக்கு நன்றி. மாறாத தேவன், உதவி செய்கிறவர், அற்புதங்களை நடப்பிக்கிறவர். சூழ்நிலைகள் மாறலாம், நீர் மாறாதவராயிருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றும், எங்களை அதிசயமாய் நடத்தும், எங்களை ஆரோக்கியமாக்கி நிலைநிறுத்தும், தடைகளை மாற்றி நடத்தும், குழப்பங்களை மாற்றி நடத்தும், கட்டுகளை மாற்றி நடத்தும். இரட்சகரே, நீர் இல்லாத வாழ்வை மாற்றி உம்மோடு கூட பயணிக்க உதவி செய்யும், உம்மோடு கூட பயணிக்க உதவி செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை பெருகட்டும், தேவ பிரசன்னம் பெருகட்டும். அந்தகாரங்கள் மாறட்டும் அப்பா, அடிமைத்தனங்கள் மாறட்டும். இயேசுவே, உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. உள்ளங்களை நிரப்பும், உள்ளத்தை நிரப்பும். கேட்போம், மனதை நிரப்பும், மனதை நிரப்பும். ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தால் வாழ்வை மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் உலர்ந்த தரை போல், வறண்ட நிலம் போல் இருக்கிற ஆவி ஆத்துமா இந்த நாளிலே உயிர்ப்பிக்கப்பட, சரீரம் உயிர்ப்பிக்கப்பட, கர்த்தருடைய அற்புத வல்லமை வாழ்விலே பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும். Right now, the Holy Spirit, power of Holy Spirit, fire, இப்போ இறங்குவதாக, இறங்குவதாக,
உண்மையை வாஞ்சிக்கிற அனைவர் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், வெளிப்படட்டும். Thank you, Jesus. Hallelujah. உண்மை உள்ளவருக்கு நன்றி. பலவீனரை பலப்படுத்துகிறவர் நீர். ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் வாழ்விலே உருவாக்குகிற தேவன், என் வாழ்வில் உருவாக்குகிறவர், பொல்லாப்பை மாற்றுகிறவர், கட்டுகளை மாற்றுகிறவர், வியாதியோடு பலவீனத்தோடு கட்டுகளோடு பயத்தோடு அடிமைத்தனத்தோடு பாவக்கிரியைகளோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்வையும் விடுவிக்கிற தேவ வல்லமை, விடுதலையாக்குகிற தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவ சமாதானம் இல்லாமல், தேவனோடு ஐக்கியம் இல்லாமல், தேவனோடு இணைய முடியாமல், தேவனை நினைக்க முடியாமல், வெறும் உலகத்தையே நினைத்து உலகத்தினால் கட்டப்பட்டு வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் மாறுதல் வரட்டும், மாறுதல் வரட்டும், விடுதலை வரட்டும். In the mighty name Jesus, in the mighty name Jesus, right now deliver. விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். கைகளை தட்டி தேவனை விசுவாசத்தோடு நன்றி சொல்லி நன்மை அடைவோம். நன்றி. ஹல்லேலூயா. பெரியவர் நீரே, உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எதிர் வல்லமைகளை பார்க்கலும் இயேசுவே நீர் பெரியவர். சொல்லுவோம், வாயை திறந்து அறிக்கை பண்ணுவோம். வேற என்ன ஜெபம்? ஜெபம்னா என்னது? தேவனோடு பேசுவது, தேவனோடு பேச வரணும். உலக வாழ்க்கை நிரந்தரமல்ல. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே வந்ததின் முகாந்தரம் ஒரு நிரந்தரமான நித்திய வாழ்வை ஏற்படுத்தும்படி, அந்த வாழ்வு எனக்கு உண்டாக வேண்டுமெனால் நான் அவரோடு ஐக்கியப்பட்டாக வேண்டும் என்று ஒரு நினைவோடு கூட கர்த்தரிடத்தில் சேருவோம். நடித்து காட்டிட்டு போறதுக்கல்ல, வாழ்க்கையை அனுபவிக்க வந்தவர் அவர், அனுபவமாக்க வந்தவர் இயேசு, அனுபவமாய் தர வந்தவர். தன்னோடு கூட ஒவ்வொருடைய வாழ்வும் சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இந்த நாளிலே விரும்புகிற ஒவ்வொருவர் சகேயு என்கிற மனிதன் அவரை விருப்பத்தோடு அறிய விரும்பின போது, ஆசையோடு பழக விரும்பின போது அவர் அவனுக்கு வெளிப்பட்டார். இயேசு அவனுக்கு வெளிப்பட்டார். இயேசு அவனுக்கு வெளிப்பட்டார். தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனோடு கூட அவன் வீட்டுக்கு சென்றார். இந்த நாளில் அப்படியே அவர் உனக்காய் செய்வார். அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டுக்கு ரட்சிப்பை தந்தார். அவன் வாழ்க்கையில மன்னிப்பையும் சமாதான வாழ்வையும் புதிய வாழ்வாகிய ரட்சிப்பையும் கொடுத்த தேவகுமாரன் ஒவ்வொருடைய வாழ்விலும் பெருகட்டும், பெருகட்டும். ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியை வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அப்பா வெளிப்படட்டும், இந்த நாளில் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கிருபையோடு, சத்தியத்தோடு, அன்போடு, நீதியோடு, பிரசன்னத்தோடு, வல்லமையோடு, தேவ ஆவியின் மகிமையோடு பெருகட்டும். ஆண்டவரே நன்றியோடு, நன்றியோடு, நன்றி சொல்லி கர்த்தரண்டை சேருகிற மனம் கொண்ட மனிதன் தேவன் எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறவர். அவரை தேடுகிற எனக்கு பலன் அளிப்பார், உதவி செய்வார், என்னை மன்னிப்பார், என்னை ஏற்றுக்கொள்ளுவார். பிரயோஜனமற்ற வாழ்வை பயனுள்ளதாய் மாற்றுவார், தலை சிறந்ததாய் மாற்றுவார், ஜீவனுள்ளதாய் மாற்றுவார். கட்டுகளுக்குள் அடிமைத்தனத்துக்குள்ளும் சிக்குண்ட வாழ்வை விடுவித்து ஆதரிப்பார். இப்பொழுது தேவனே விடுவிக்கிற வல்லமை அனைவர் மேலும், கூப்பிடுகிற யாவர் மேலும்
பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருகட்டே. ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசு ராஜா, உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமோடு கூட மனம் சேரட்டும், நினைவுகள் சேரட்டும், நினைவுகள் ஆண்டவரையே நினைக்கட்டும். இயேசுவை மட்டும், கர்த்தராகிய தேவனை மட்டும் நினைப்போம் எல்லோரும். நினைவிலே அவரே, அவர் ஒருவரே. ஆண்டவரே, நீரே, நீரே என் நம்பிக்கை, நீரே என் எதிர்பார்ப்பு, நீரே என் எதிர்காலம், நீரே என் மகிழ்ச்சி, நீர் என்னுடைய ரட்சிப்பு. நீர் எனக்காக உதித்த நட்சத்திரம், நீர் எனக்காக வெளிப்பட்ட நட்சத்திரம், நீர் எனக்காக இருளை வெளிச்சமாக்க உதித்தவர். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. உமக்கே நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கு உண்மையான இருதயத்தோடு. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. எல்லோரும் நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் புதிய கிருபை வேணும்ப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனி தரும் மரங்களா
செய்கிறேன். நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் ஒவ்வொருடைய வாழ்விலும் எல்லோரும் போதும் ஏசப்பா. நீ கூப்பிட்டாதான் உனக்கு. நான் சொல்லி வாங்கிட்டு அவர் வரப்போறதில்ல. அவரவர் அவரவர் யாரு சொல்லி யாருடைய வாழ்க்கையில் அவர் வரமாட்டார். அவரவர் கூப்பிடணும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்றவன். உன்னை தனக்கு சொந்தமாய் மாற்றும்படி தீர்மானித்த தேவன், தன்னுடைய ஜீவனையை தந்தவர், தம்முடைய மகிமையை துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாய் வெளிப்பட்டவர். இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய மகிமை உதிப்பதாக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உதிக்கட்டும், 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 பெருகட்டும். வல்லமையோடு மகிமையோடு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி நிரப்பட்டும். நன்றி 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 நன்றி. பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டே. ஆவியானுடைய மகிமை பெருகட்டும். ஆவியாத்துவ சரீரத்தை தேவனே இயேசுவின் நாமத்தினால் தேவரீர் இறங்கி ஆட்கொள்ளும். இறங்கி ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே நன்றி. தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையோடு ஒவ்வொருடைய ஆவியாத்ம சரீரத்திலும் பிரவேசித்து பிரவேசித்து உள்ளத்தில் பிரவேசித்து மனதுக்குள் பிரவேசித்து முழு பிரவாகம் போல் பிரவாகம் போல் ஆவியாத்ம சரீர வாழ்வை நிரப்பியறணும், நிரப்பியறணும். தாகமுள்ள யாவர் மேல், வாஞ்சை உள்ள யாவர் மேல், வேண்டிக் கொள்ளுகிற யாவர் மேல், கேட்கிற ஏவனும் கேட்கிற ஏவனும் பெற்றுக் கொள்ளுகிறார், பெற்றுக் கொள்ளுகிறார். மகிமையால் நிரப்பும், மகிமையால் நிரப்பும், மகிமையால் நிரப்பும், மகிமையால் நிரப்பும், ஜீவனால் நிரப்பும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நிரப்பும், நிரப்பட்டும். ஆவியானவரே ஹல்லேலூயா, உமக்கே நன்றி. இயேசு ராஜாவுக்கு நன்றி. ஆண்டவரே, அந்நிய ஆவிகளுடைய கட்டுகள் மாற்றப்படட்டும். மனதை நிறைத்திருக்கிற அந்தகாரங்கள் வெளியேறட்டும். சிந்தையில் உண்டான எல்லாவித அடிமைத்தன ஆவிகள் வெளியேற கடவது. சரீரங்களை மூடியிருக்கிற பொல்லாப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக. ஒவ்வொருடைய ஆவியாத்ம சரீரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையால், கிறிஸ்து இயேசுவின் வல்லமையால் நிரப்பப்படட்டும். பலவீனப்பட்ட சரீரம், பலவீனப்பட்டிருக்கிற சரீரம், வேதனைப்படுகிற சரீரம், வியாதி இருக்கிற சரீரம் அனைத்திலும் தலை முதல் பாதம் வரை தேவாதி தேவனுடைய அற்புதங்களை செய்கிற வல்லமை இறங்கட்டே. சொல்லு, இறங்கட்டும், இறங்கட்டும். தேவனிடத்தில் கேளு, இறங்கட்டும். தலைக்குள்ள இறங்கட்டும், தலைக்குள்ள இறங்கட்டும், மூளைக்குள்ள இறங்கட்டும், நெஞ்சுக்குள்ள இறங்கட்டும், கண்ணுக்குள்ள இறங்கட்டும், தொண்டை வழியா இறங்கட்டும், ஆற்று பகுதியில இறங்கட்டும். எல்லா எல்லா அவயவங்கள், குடல் பகுதிகளில், இடுப்பு கட்டுகளில், கிட்னி பகுதிகளில், கணைய பகுதிகளில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் வல்லமை பெருகட்டே.
உள்ளத்தில் பெருகட்டும், சரீரம் முழுவதும் பெருகட்டும். எலும்புகள், கணுக்கள், மூட்டுகள் அனைத்திலும் தேவ வல்லமை பெருகட்டும். வியாதிகள் மாறட்டும். பிசாசு ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் ஜெயிக்கப்பார். பலவீனம் என்பது பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், உன்னுடைய துர்க்குணத்தினால் உண்டானவை, துர்க்கிரியைகளால் வந்தவை, கீழ்ப்படியாமைகளால் வந்தவை, சுபாவங்களால், அகங்காரங்களால், அடிமைத்தன கிரியைகளால், பலவிதமான சுயத்தின் வழிகளால் வந்த பேயினுடைய கட்டுகள் மாற்றப்பட கேளு. ஆண்டவரே என்னை மாற்றும், இயேசுவே என்னை மாற்றும். என் உள்ளத்திலே மாறுதல், மனதுக்குள்ளே மாற்றம், சரீர பகுதிகளிலே மாற்றம். இயேசுவின் நாமத்தில் மாறுதல் வரட்டும், மாறுதல் வரட்டும், மாறுதல் வரட்டும், மாறுதல் வரட்டே. நன்றி. வேதனைகள் மாறட்டு, வியாதிகள் மாறட்டும். சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் வேதனைகள் மாறட்டும், கட்டுகள் விலகட்டும், பொல்லாத ஆவிகளின் கட்டுகள் விலகி போ. சரீர பகுதியை விட்டு கட்டி கொண்டிருக்கிற ஆவிகளுடைய கட்டுகள் உடைந்து வெளியேறு. தலை முதல் பாதம் வரை விடுதலை, விடுதலை. இப்போ சிந்தை கட்டி இருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படட்டும், அவிழ்க்கப்படட்டும். இரத்த நாளங்கள், நாடிகள், சுரப்பிகள், நரம்புகளை கட்டி இருக்கிற பில்லி சூனியாவினுடைய கட்டுகள், பொல்லாதவருடைய வல்லமைகள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்ந்து மாறு. அவருக்குள்ளே மாறுதல் வரும். சுவாச குழாய் பகுதிகள், லன்ஸ் பகுதிகளில் உண்டாயிருக்கிற அந்நிய ஆவிகளின் ஆக்கிரமிப்புகள், அடிமைத்தன வல்லமைகள், வாதைக்கு ஏதுவான கட்டுகள், வாதைக்கு ஏதுவான பொல்லாப்புகள் இயேசுவின் நாமத்தினால் சர்வ வல்லமுள்ள இயேசுவின் வல்லமையா இப்பொழுது அழிந்து மாறுவதாக. ஆவியானவரே உமக்கே நன்றி, நன்றி சுராஜா. உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்த எல்லோருடைய இருதயங்கள், நீர் எனக்கு சகாய. அநேக காரியங்களை கேட்டோம், கண்டோம். தேவனுக்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. He have a plan about your future. அது உன்னுடைய சிந்தைக்கு எட்டாதவை. ஆபிரகாம் ஒருவனாயிருந்த போது தேவன் அவனை அழைத்தார். எந்த நன்மையும் இல்லாத காலத்தில் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவன் அவருக்கு கீழ்ப்படிந்தான், அவரோடு ஐக்கியப்படும்படி நாடினான், வாஞ்சித்தான். தேவனை பற்றி கொண்டான், பலவந்தமாய் பின்தொடர்ந்தான். அவனை ஆசீர்வதித்து கணக்கற்ற பெரிய ராஜ்யமாய் அநேகம் ராஜாக்கள் தோன்றுகிற ராஜ்யமாய் பெரிதான தேசமாய் அவனை மாற்றின தேவன், மாற்றின தேவன். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது விருதாவாய் அல்ல. இவ்வளவாய் இந்த பூமியிலே அவர் அவதரித்து இந்த உலகத்தில் பாடுகளின் நடுவிலே வாழ்ந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர், பிதாவின் விருப்பத்தை வெளிப்படுத்தினவர். பிதாவானவர் உன்னை நேசிக்கிறார் என்று, அதற்காகத்தான் குமாரனை தந்தார். அந்த குமாரனால் ஒரு வாழ்வுண்டு, அந்த புது வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். இந்த பூமியிலே அவன் தேவனோடு வாழ்ந்து நடந்து மறுமையிலே இந்த உலக வாழ்க்கை முடியும் போது, உலகத்தில் நாம் சம்பாதித்தவைகளை விட்டு நாம் விலகும் போது, உலகத்தில் உண்டான நம்முடைய சொத்துக்கள், ஆஸ்திகள், ஆசீர்வாத நன்மைகள் அனைத்து நம்மை கைவிடும் போது, தன்னம் தனிமையாய் நிற்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். ராஜ்யத்தில் புத்திரனாய் மாற்றுவான், நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க பண்ணுவான். அப்படிப்பட்ட கிறிஸ்துவோடு மனதை ஒப்புக் கொடுத்து
சிந்தையை ஒப்புக் கொடுத்து கரத்தை பிடித்து என்னை நடத்தும் என்று கேட்போம். நன்றி ராஜா, நன்றி நன்றி. மனிதன் உலகம் முழுவதையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அநேக நன்மைகள் தனக்குரியதாயிருந்தால் தனக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவால் வந்த வாழ்வை, ஜீவனை அவன் இழப்பானானால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக, கிறிஸ்து தந்த வாழ்வுக்கு ஈடாக மனிதன் எதை கொடுக்க முடியும்? மனிதன் எதை கொடுக்க முடியும்? எதை கொடுக்க முடியும்? உலகமே சொந்தமாயிருந்தான், ஜீவன் போனால் அவனுக்கு சொந்தமாய் இருப்பது ஏது? கிறிஸ்துவானவர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா என்னோடு என்றும் இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுக்கிற அனைவரை இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளும். உண்மையான மனம் பேசுவதை தேவாதி தேவன் கேட்பார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிறவன். தேவனுடைய பார்வை அவரவருடைய இருதயத்தை கண்ணோக்கி அற்புத கிருபையை தந்து வழி நடத்தும். உண்மையாக என்னை நடத்தும், என்னை நடத்தும், நீர் நடத்தும். இத்தனை காலமும் நானே நடந்து வாழ்ந்து செயல்பட்டு ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். நீர் எனக்கு வேண்டும் என்று, நீர் எனக்கு வேண்டும் என்று தாய்மார் கேட்போம். நீர் எனக்கு வேண்டும். நான் எனக்கும் என் வீட்டாருக்கும் முன்பாக கர்த்தரோடு கூட நடக்க வாழ, குடும்பத்தின் நடுவில், என்னுடைய கடமையின் நடுவில், என் அலுவல் நடுவில், சமுதாயத்தின் நடுவில் என் தேவனோடு நான் வாழ சஞ்சரிக்க கிருபை தாரும் ஆண்டவரே என்று கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையான இருதயத்தோடு இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ பலமுள்ள பிதாவே, உம்முடைய அற்புத பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்வின் மேல் அளவில்லாத கிருபையோடு ஆளுகை செய்வதாக தங்களுடைய வாழ்வில் என்ன செய்கிறோம் என்று நிதானித்து இந்த நாளில் தங்களுக்கென்று பிறந்த கொடுக்கப்பட்ட கிறிஸ்து என்கிற தேவகுமாரனை பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் நான் எந்த நிலைமையிலும் தனிமை அல்ல, பலவீனன் அல்ல, இனி பாவி அல்ல, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு உண்டு, என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு இருக்கிறார், என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவர் எனக்கு உண்டு, என்னை கைவிடாமல், என்னை கைவிடாமல் முடிவு வரை எந்த முற்ற முடிய ரட்சிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர். என் வியாதிகளை சுமந்தவர், என் பாவங்களை சுமந்தவர், என்னுடைய சாபங்களை சுமந்தவர் எனக்கு உண்டே. சொல்ல இருக்கிறார், இருக்கிறார். உன்னை ஆதரிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பாதுகாப்பார். ஒவ்வொருவரோடு முடிக்கருவை தங்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவனுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க தாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை பலவந்தம் பண்ணி வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.